வினை தாண்டி வருவாயில சிம்புவும் த்ரிஷாவும் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ட்ரெயினில் சாப்பிட இவ்வளோ ஐட்டம் தராங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தைய கடத்தின்னு போகிற மாதிரியே இருக்கிறான்ல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக கேரளா ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். திருச்சூர்லேருந்து ட்ரெயின். இந்த வாட்டி பேபிஸ்லாம் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்குன்னு ஒரு தனி ரூம் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச். ஏசி கோச்சில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். தனி ரூம் மாதிரி இந்த விலை தாண்டி வருவாயா அதில் தானே வரும். அது மாதிரி டிவி அதான் படத்தில் பார்த்தது தான். இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் வந்து இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே டோர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ லாக்கும் இருக்குது. மேலே வந்து ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு, ஒரு சின்ன டேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. இங்கே ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். இங்கே பிளாங்கெட்ஸும் கொடுத்துட்றாங்க. கண்ணாடி இருக்குது. ஸோ சார்ஜ் பாயிண்ட் இருக்குது. தாராளமாக உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சுக்கு காமனாக கொடுத்த ரெஸ்ட் ரூமு. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. பார்க்க ஸ்டெப்பு மாதிரியும் இருக்குது, ரேக் மாதிரியும் இருக்குது. இது மேலே ஏறி தான் நம்ம மேலே போய் படுக்கணும். இந்த அப்பர் பெட்டை பார்த்தாலே இந்த வினை தாண்டி வருவாயா படத்தில் சிம்புவும் த்ரிஷாவும் உட்காந்து வர்றது தான் ஞாபகம் வருது. என் நேரம் இப்போ விடிஞ்சிடுச்சு. அம்மாவும் பொண்ணும் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. என்ன விழி அப்படி பார்க்குற? காலையில் நம்மளை சீக்கிரமாகவே எழுப்பிடுவாங்க. காரணம் இந்த மாதிரி டீ கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்ட்டு வந்து கதவு தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சுக்கு ஃப்ரீயாகவே ஒரு சில ஸ்நாக்ஸ் தராங்க. பையா சூடாக சுட தண்ணியை ஊற்றுறாரு. இதில் நம்ம வந்து டீயை வந்து டிப் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். இது கூட வந்து குக்கீஸ் தராங்க, ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட்டு. அப்புறம் இது வந்து சின்ன ப்ரெட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன பேக்கெட்டில் ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் கொடுக்குறாங்க. இது எதுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரில. அதே பையா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கவரை பிச்சு கொட்டி சூடாக பாலை ஊற்றி கொடுத்துட்றாரு. என்ன நமக்கு ஊட்டி தான் விடலை, மற்றபடி எல்லாமே அவரே நமக்கு பண்ணி கொடுத்து கையில் கொடுத்துட்றாரு. ஸோ எனக்கு ஒன்று, வயசுக்கு ஒன்றுன்ட்டு 2 கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த பாக்கெட் ஒரு 10 ரூபா இருக்குமா தெரில, அதோட கம்மியாக கூட இருக்கலாம். கூட ஒரு சுகர் பாக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. வேணும்னா நம்ம அதில் கொட்டிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சூடாக காலையில் கார்ன்ஃப்ளெக்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி வந்தாருங்க பையா. வந்து அடுத்த ரவுண்டு வச்சுட்டு போயிட்டாரு. இந்த வாட்டி கொஞ்சம் ஐட்டம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. சரி என்னென்ன வச்சுருக்காருன்றதை வாங்க பார்ப்போம். சூடாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எக் ஆம்லேட்டு, அது கூட ஒரு ஃப்ரூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வடக்கம் ஃப்ரூட்டி போல இருக்குது. அப்புறம் ஒரு ப்ரெட் பாக்கெட்டு, சோட்டா பீம் ஃபோட்டோ போட்டுலாம் இருக்குது. இந்த பேக்கெட்டில் ஒரு 2 துண்டு ப்ரெட்டு இருக்குது. அந்த 2 பீஸு ப்ரெட்டும் உனக்கு தான் விழி. ஏன் அப்படி பார்க்குற? உனக்கு தான் தருவாங்க அம்மா. இந்த ப்ரெட்டு கூட அமுல் பட்டரும் ஜாமும் கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ அப்ளை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ மேமுக்கு ஒரே குஷி. என்ன விழி ஒரே டேஸ்ட்டாக இருக்கா? இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீ ஏதோ பார்க்குறியேன்னு கொடுத்தேன். கிடையாது அதெல்லாம். இந்த ஸ்பூன் வச்சுக்கோ. அச்சோ பாவம் விழி பாவம். ஸோ நாங்கள் ப்ரெட்டு தராமல் அவங்க கொடுத்துருந்த ஆம்லேட்டில் இருந்த இந்த வெஜிடபிள்ஸை வந்து கொடுக்குறோம். வாங்கிக்கோ. அது வாங்க மாட்டான். நம்மளுக்கு வந்து காயெல்லாம் பிடிக்காது. வாங்குறேன். கொடுக்கூடாதுன்னு கொடுக்குறேன். சும்மா அந்த ஸ்பூனில் இருக்கிறது. குருவாயூர் கோயிலுக்குள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாதுன்றதுனால தான் எங்களால் எடுக்க முடியல. அதனால் வந்து கேமரா வந்து வெளியிலே கொடுத்துட்டு போயிடணும். கேமரா, பர்ஸு, வாட்ச்சு இது எல்லாமே வெளியிலேயே வந்து ஒரு லாக்கரில் போட்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதோட வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ, இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு விளாகில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.
ஸோ நான் உங்கள் வைடி நான் உங்கள் மற்றும் விழியினி